இரண்டு பூனைகளும் அப்பமும் குரங்கும் கதை. ஒரு நாள் இரண்டு பூனைகள், ஒன்றின் பெயர் பாஸ்கர், எப்போதும் வாயடிக்கும். மற்றொரு பூனை பெயர் விஜய், எப்போதும் யார் அதிகம் சாப்பிடலாம் என்று போட்டி போடும் டைப். இரண்டும் சேர்ந்து ஒரு வீட்டின் அடுக்குமாடியில் ஒரு பெரிய மென்மையான அப்பத்தை ஏமாற்றி எடுத்துக்கொண்டன. ஹா, இது நம்மோட அப்பம் ஆஃப் த டே என்று பாஸ்கர் சிரித்தது. இல்ல, நான் அதிகம் சாப்பிடணும் என்று விஜய் சொன்னது. அப்பத்தை இரண்டாக பிரிக்கும்போது பாஸ்கர், எனக்கு இந்த பக்கம், உனக்கு அந்த பக்கம் சரிசமமா என்றது. விஜய், இல்ல, என்னோட துண்டு கொஞ்சம் அதிகம் இருக்கணும், ஏன்னா நான் இந்த அப்பத்தை எடுக்க திட்டமிட்டவன் என்று கோபமாம். சண்டை, தள்ளல், கூச்சல் போட்டது. அப்பம் கையிலிருந்து கீழே விழுந்தது. இரண்டும் சண்டை போட்டு கழைத்து, ஐயோ, இப்படி சண்டை போட்டா அப்பம் போயிடும், யாராவது நியாயமா பிரிச்சிட்டா என்று யோசித்தன. அப்போதுதான் அருகில் இருந்த ஒரு சாமர்த்திய குரங்கு, பெயர் குரங்கு அஜித், எப்போதும் டிவி சீரியல்ஸ் பார்த்து டைலாக் கத்தும் டைப் போல தோன்றியது. ஹே பூனைகளே, என்ன சண்டை? அப்பம் பிரிக்கிறதுக்கு நான் வரேன், நான் ஜஸ்டிஸ்ல PhD பண்ணிருக்கேன் என்று போஸ் கொடுத்தது. பூனைகள், சூப்பர், நீ வா வா வா, வந்து பிரி பிரி என்று சம்மதம் சொன்னது. குரங்கு ஒரு பழைய தராசை எடுத்துக்கொண்டு வந்தது. அப்பத்தை இரண்டு துண்டுகளா வெட்டி ஒவ்வொரு தட்டிலும் போட்டது. தராசை ஏறி இறங்க ஒரு தட்டு கீழே போச்சு. குரங்கு அஜித், ஆஹா, இது கொஞ்சம் அதிகம், பேலன்ஸ் பண்ணணும் என்று அந்த துண்டை எடுத்து ஒரு சின்ன கடி, டேஸ்டி என்று கடித்து மீதியை போட்டது. இப்போ மறுபக்கம் கீழே, ஓஹோ, இப்போ இது அதிகம், நான் பேலன்ஸ் பண்ணணும் என்று மறுபக்க துண்டையும் கடித்து எம்மி என்று சாப்பிட்டது. தராசு மாறி மாறி ஏறி இறங்க குரங்கு கடித்து கடித்து, இது என்னோட டெஸ்டிங் என்று சிரிக்கிறது. பூனைகள், அண்ணா, அப்பம் சுருங்குது, நீ எத்தனை கடி என்று கேட்க குரங்கு அஜித், ஷூ, நான் உங்களுக்கு சமமா தர முயற்சி பண்றேன் என்றது. ஒரு கடி இங்க, ஒரு கடி அங்க, இப்ப சமம் என்று சாப்பிட்டு சாப்பிட்டு விளையாடியது. அப்பம் சிறியதா மாற, இன்னும் சிறியதா மாற, இறுதியில் ஒரு குட்டி சைஸ் ஆகிவிட்டது. பூனைகள் பரிதாபமா, ஐயோ, இப்போ நாங்க என்ன சாப்பிட போறோம், இதையாவது கொஞ்சம் விட்டுக்க என்று கெஞ்சின. குரங்கு அப்பத்தை முழுசா வாயில் போட்டு, இது என்னோட லேபர் சார்ஜ், நான் நியாயமா பிரிச்சேன், இப்போ இது என்னோட டிப்ஸ், நெக்ஸ்ட் டைம் ஸ்மார்ட்டா இருங்க என்று சிரித்துக்கொண்டே ட்ரீ மேல ஏறிவிட்டது. இரண்டு பூனைகளும் வெட்கத்தோட வேதனையோட மேலும் கொஞ்சம் பசியோட திரும்பின. பாஸ்கர், அடுத்த தடவை நாமளே பிரிக்கலாம், இல்லைன்னா குரங்குக்கு டாக்டர் கிட்ட சொல்லி டயட் கொடுக்கலாம் என்று சிரிக்க, விஜய், ஆமா, ஒற்றுமை இல்லைனா அப்பம் இல்லை என்று லேசா லேசா சிரித்தது.